போயிட்டு வர்றோமே, ஏன் சமாதியை பத்தி கேக்குறியா? ஆமா, அம்மா அதுல விழுந்து ஏன் ஆறாங்க? நாம ஏன் அதை கும்பிடணும்? இதே கேள்விய நானும் எத்தனையோ தடவை அம்மா கிட்ட கேட்டு பாத்துட்டேன். அம்மா அழறாங்களே தவிர ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. அப்படியா? இன்னைக்கு நான் கேக்குறேன் பாரு. வேண்டாம்டா, அம்மா அழுவாங்கடா. சொல்லலைன்னா நான் அழுவேன். நான் சொல்றது கேளுங்க, அடம் பிடிக்காதுங்க, சாப்பிடுப்பா. மாட்டேன். பாபு, இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். இத பாரு, அப்புறம் எனக்கு கோவம் வரும். கோவம் வந்து அடிங்க. டேய், நான் உங்களை கண்டிச்சு தான் வளர்த்தேன், தண்டிச்சு வளர்க்கலடா. பிடிவாதம் பண்ணாது, சாப்பிடுப்பா. அம்மா, நாம தினமும் சமாதிக்கு போய் சாமி கும்பிடுறோமே, ஏம்மா? எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்கு கோயிலுக்கு போறாங்க, நீங்க மட்டும் ஏம்மா சமாதிக்கு போறீங்க? அங்க போய் ஏம்மா அழறீங்க? தினமும் நீங்க அழறத பார்த்தா எனக்கு அழ வருதுமா. பாபு, சொல்லுங்கம்மா, ஏம்மா அழறீங்க? சொல்றேப்பா, சொல்றேன். அதுக்கு ஒரு காலம் வரத்தான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. இனிமே முடியாதுமா. அம்மா, இந்த ஊர்ல எங்கள மாதிரி இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அப்பா இருக்காங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் அப்பா இல்ல. எங்கன்னு கேட்டா ஊருக்கு போயிருக்கிறதா சொல்றீங்க. ராஜா, இன்னைக்கு ஏன்டா இப்படி பேசுறீங்க? தம்பி என்ன கேக்குறாம்மா, அவனுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்கம்மா. அது தெரிஞ்சுக்க வேண்டிய வயசு இன்னும் உங்களுக்கு வரலப்பா. அம்மா, எங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னா சோறு போடுறீங்க, தூக்கம் வருதுன்னு சொன்னா முதுகுல தட்டி தூங்க வைக்கிறீங்க. ஆனா இது ஒண்ணு மட்டும் எத்தனை வாட்டி கேட்டா ஏம்மா சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன ஏன்டா இப்படி கொல்றீங்க? அம்மா, சமாதியில இருக்கிறது யாரும்மா? சொல்லுங்கம்மா, இனிமே நீங்க மறைக்க முடியாது. மறைக்க மாட்டேப்பா, மறைக்கவே மாட்டேன். அப்ப சொல்லுங்கம்மா. ராஜா, அதுக்கு நேரம் காலம் வரும், அப்ப நானே சொல்றேன். ஏம்மா, அதுக்குள்ள ஒரு வேளை நாங்க செத்து போயிட்டோம்னா? அப்படி சொல்லாதப்பா, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லாத. நீங்க பிறக்கிறதுக்கு முந்தி உங்களை என் வயத்துல வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்களை என் கண்ணா நினைச்சு காலத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பின்னு 1000 பேர் இருந்தாலும் உங்க அப்பாவோட ரத்தத்துல துளிர் விட்டு முளைச்சிருக்க இந்த 2 சின்னஞ்சிறு செடிகளை தாண்டா நான் மரமா மலையா நம்பிக்கிட்டு இருக்கேன். அம்மா, அழாதீங்கம்மா, அழாதீங்க. கடவுளே, கொதிச்சுக்கிட்டு இருந்தது பொங்கி வழிய ஆரம்பிச்சிருச்சு. இனி மூடிய எடுக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. ராஜா, பாபு, நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லத்தான் போறேன். பொழுது விடிஞ்சதும் வழக்கம் போல சமாதிக்கு போய் அந்த சன்னதியில நடந்ததெல்லாம் சொல்றேன். இப்ப சாப்பிட வாங்க. வாங்கப்பா, வாங்க. அம்மா, சமாதியில இருக்கிறது யாரும்மா? சொல்லுங்கம்மா, இனிமே நீங்க மறைக்க முடியாது. கொல்லிமலை சாரலம்மா, குளிரடிக்கும் பூமியம்மா. கொல்லிமலை சாரலம்மா, குளிரடிக்கும் பூமியம்மா. மங்களமாய் அங்கு ஒரு மானிருந்தது, அந்த மானோடு ஆண்மானும் வாழ்ந்திருந்தது. சின்ன சின்ன குட்டிரண்டு, சிரிக்கும் தங்க பெட்டிரண்டு,
கொடுமை என்பது ஓரளவும் இல்லையம்மா கருணை என்பது அவன் உள்ளத்திலே பிறந்ததுதான் கொடுமை என்பது காட்டு வேடம் துடித்து வந்தான் வேட்டையாடி முடிக்க வந்தான் கண்டு கொண்ட ஆண்மானோ கோபம் கொண்டது அந்த களத்தினிலே ஆண்மானின் உயிர் பிரிந்தது மணமுடித்த